அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவா வைகுண்ட ஏகாதசி நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வந்திருக்கின்ற இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது, அதை பற்றின ஆன்மீக பதிவு தான் இது. வாங்க பதிவுக்குள்ள போலாம். மந்திரங்களில் காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசியை விட சிறப்பு வாய்ந்த விரதமும் இல்லை என்று கூறப்படுவதில் இருந்தே ஏகாதசி விரதத்தின் சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரதங்கள் அனைத்திலும் மிகச்சிறந்த விரதம் ஏகாதசி விரதம். விஷ்ணு பகவானுக்கு உகந்ததாக இருப்பதுடன் விரதம் இருப்பவர்களுக்கு வைகுண்ட பதவியை வழங்குவதாகவும் உள்ளது. அதையடுத்து வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கும் முறைகள் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாசத்துக்கு 2 ஏகாதசி வருவதில் அமாவாசையை அடுத்து வருவது வளர்பிறை ஏகாதசி அப்படின்னும், பௌர்ணமியை அடுத்து வருவது தேய்பிறை ஏகாதசி அப்படி அழைக்கப்படுவதுண்டு. ஏகாதசி அன்னைக்கு கடைபிடிக்கும் விரதத்திற்கு நல்ல பலன் உண்டு என்றாலும் அனைத்து ஏகாதசி விரதமும் வைகுண்ட பதவி அளிக்கும். இந்த நிலையில் மார்கழி வளர்பிறையில் வரும் ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசி அப்படின்னும், மோட்ச ஏகாதசி அப்படின்னும், முக்கோடி ஏகாதசி அப்படின்னும், முக்தி ஏகாதசி அப்படின்னும் பல பெயர்களால் சொல்லப்பட்டு வந்திருக்குது. இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷ்ணு காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு குறைந்தபட்சம் இந்த மந்திரத்தை 108 தடவை நீங்கள் விஷ்ணு காயத்ரியை சொல்கிறது மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, பாகவதம், நாராயணியம் இது போன்ற ஒரு புராணங்களில் இருக்கிற அந்த புத்தகங்களை படிப்பதும் நம்ம சாலச்சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திறக்கப்படும் சொர்க்கவாசல் வழியே சென்று கண்டிப்பாக நம்ம இறைவனை தரிசிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே திறக்கப்படும் இந்த வைகுண்ட வாசல் அல்லது பரமபத வாசல் வழியே சென்று இறைவனை தரிசிப்பதால் வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம எப்படி விரதம் இருக்கிறது பார்த்துடலாம் வாங்க. மாதந்தோறும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டுமாவது விரதம் இருந்திட 1 வருடம் ஏகாதசி தினங்களில் விரதம் இருந்த பலனை நம்ம பெற்றிடலாம். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்திட நினைப்பவங்க முதல் நாளான தசமியில் இன்றையிலிருந்தே விரதத்தை தொடங்கணும். தசமி அன்று இரவு முதல் சாப்பிடாமல் இருந்து ஏகாதசி முழுவதும் நாளை முழுவதும் சாப்பிடாமல் இருந்து துவாதசி அன்று நாளை மறுநாள் 31ஆம் தேதி பாரணை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னே எழுந்து குளிச்சு சூரிய பகவானை வணங்கி விரதத்தை தொடங்கணும். ஏகாதசி முழுவதும் சாப்பிடாமல் இருக்கணும். ஒரு சிலர் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்கிறதுண்டு. காஞ்சி மகா பெரியவா ஏகாதசி விரதம் இருக்கும்போது தண்ணீர் கூட அருந்தாமலே தான் விரதம் இருப்பது வழக்கம். மகான்கள் போன்று நம்மால் இருக்க முடியாது, விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறதால நம்ம குளிர்ந்த நீரை மட்டும் அருந்தலாம். அதுவும் துளசி கலந்த நீராக இருந்தால் மிகவும் நல்லது. உணவு சாப்பிட முடியாமல் இருப்பவர்கள் காய்கனிகள், பழங்கள், நிலக்கடலை, பால், தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ஏகாதசி அன்னைக்கு எந்த காரணம் கொண்டும் துளசி செடியிலிருந்து துளசியை பறிக்கக்கூடாது. பூஜைக்கான துளசியை முதல் நாளே நம்ம பறித்து வச்சுக்கணும். இரவு முழுவதும் கண் விழித்து விஷ்ணு சஹஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் படித்து உறங்காமல் இருக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று பாரணையில் அகத்திக்கீரை, நெல்லிக்கனி, சுண்டைக்காய் போன்ற 21 வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும். துவாதசி அன்னைக்கு அதிகாலையில் குளிச்சு முடிச்சுட்டு விஷ்ணு பகவானை வணங்கி உணவு சாப்பிட்ட பிறகே ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தவருடைய ஆத்மாவை யம தூதர்களால் நெருங்க முடியாது. அந்த ஆன்மாவை விஷ்ணு தூதர்கள் நேரடியாக வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வார்கள். சொர்க்கலோகத்தில் வசித்த பிறகு மோட்சத்தை அடையும் பாக்கியம் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதுடன் உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம், செல்வ வளம், வெற்றி போன்ற அனைத்தும் கிடைக்கும். எதற்காக இந்த அகத்திக்கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரையில் பார்க்கடலில் இருந்து கிடைத்த அமுதமும் நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியவற்றில் மகாலட்சுமியின் அருளும் நிறைந்திருப்பதாக ஐதீகம். அதனால்தான் ஏகாதசி விரதம் முடிக்கும் போது அவற்றை நம்ம கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு முனிவர்களும் ரிஷிகளும் சொல்லியிருக்காங்க. துவாதசி உணவில் அரிசி சாதம், மோர்குழம்பு, அகத்திக்கீரை பொரியல், நெய்யில் வறுத்த சுண்டைக்காய், பொரித்த கூட்டு, நெல்லிக்காய் பச்சடி, அக்கார வடிசல், பாயசம், தயிர் என விரத சாப்பாட்டை தயார் செய்ய வேண்டும். துவாதசி உணவு தயாரானவுடன் முதலில் அதை ஒரு ஏழைக்கு தானம் செய்ய வேண்டும். அதன் பிறகே நாம் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க அப்படின்னா வைகுண்டத்தில் வாசம் செய்வதற்கான பாக்கியம் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த முறையில் நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து வைகுண்ட ஏகாதசி விரதத்தை ஆரம்பித்து துவாதசி தினமான 31ஆம் தேதி பாரணை செய்து விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.